கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் திறந்த வேனில் தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாஸ் என்ட்ரி கொடுத்தது இணையத்தில் பரவி வருகிறது. துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி, எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சு வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம், அது வந்தாலே துன்பங்கள் விலகும். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நாற்காலிகளை உயர்த்தி பிடித்தபடி திமுக தொண்டர்கள் விழாவில் பங்கேற்றனர். சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் புறநகர் ரயிலில் ஏற முயன்ற போது தடுக்கி விழுந்த முதியவரை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு பிரிவு காவலரை சக பயணிகள் பாராட்டினர். பூங்கா ரயில் நிலையத்தின் 2வது நடைமேடையில் புறநகர் மின்சார ரயில் புறப்பட தயாரானது. அப்போது முதியவர் ஒருவர் ரயிலில் ஏற முயன்ற போது கால் இடறி கீழே விழுந்ததில் நடைமேடையில் இழுத்துச் செல்லப்பட்டார். உடன் இருந்த பயணிகள் சத்தமிட்டதில் பணியில் இருந்த அஜய் சிங் என்ற ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் துரிதமாக செயல்பட்டு அவரை இழுத்து காப்பாற்றினார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி மலர்கள் நீலகிரி மலைப்பகுதிகளில் பூக்கத் தொடங்கியுள்ளன. கூடலூர் அடுத்த ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட மலைச்சரிவுகளில் குறிஞ்சி மலர்கள் பூத்து அந்த பகுதியே ஊதா நிறமாக காட்சியளிக்கிறது. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மழை பெய்து தணிந்த பிறகு ஆயிரக்கணக்கான புற்றீசல்கள் பறந்த காட்சி காண்போரை வியக்க வைத்தது. கோடேரி என்ற மலைப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ராஜராஜன் நகர் வீதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் திடீரென வாகனத்தை நிறுத்திவிட்டு மூர்த்தி என்பவரது வீட்டில் வளர்த்த கோழியை திருடிச் சென்றுள்ளார். இந்த காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செங்கப்படை கிராமத்தில் அமைந்துள்ள அழகுவள்ளி அம்மன் கோயில் ஆவணி மாத திருவிழாவை ஒட்டி முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. சாக்கு வேடம் அணிந்த மூவரை கிராம மக்கள் ஆட்டம் பாட்டத்தோடு ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆண்டிப்பட்டி அருகே அரிய வகை உயிரினமான எறும்பு திண்ணியை வேட்டையாடி அதன் செதில்களை விற்க முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மொட்டையன் கரடு மலையடிவார பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த கும்பலை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் எறும்பு திண்ணியை வேட்டையாடியது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து சுமார் 1 கிலோ எறும்பு திண்ணியின் செதில்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 5 பேரையும் கைது செய்தனர். நெல்லையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் நாய் ஒன்று 3 குட்டிகளை ஈன்ற நிலையில் 2 குட்டிகள் இருப்பதை அறியாமல் ஊழியர்கள் பள்ளத்தை மூடியுள்ளனர். ஒரு குட்டியுடன் தாய் நாய் தவித்த காட்சி வலைதளங்களில் பரவிய நிலையில் விலங்குநல ஆர்வலர்கள் துணையோடு 24 மணி நேரத்திற்கு பிறகு பள்ளத்தில் இருந்த 2 குட்டிகளும் மீட்கப்பட்டது. நீ தானே தீக்குண்டு போட்ட பிள்ளைய குளிக்கல போடலாமா? சரி, உன் பிள்ளை ஏண்ட ஒன்று இருக்கு என்ன காலைல அம்மா கொண்டு வரோம் பிள்ளைய காட்டுனா சரியா? அம்மா இங்கே பாரு, உன் பிள்ளை என்கிட்ட இருக்கு, ஒத்த பிள்ளைய என்கிட்ட வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன், காலையில் கொண்டு வரேன், அது பால் கொடுன்னா ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருவோம் சரியா? அழாத, உன் பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்கு, பயப்பட. பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 15ஆம் தேதி வெள்ளம் பாதித்த பகுதிகளை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பார்வையிட்ட போது தமது சைக்கிள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக 6 வயது சிறுவன் அழுதபடி கூறினார். அந்த சிறுவனை கட்டியணைத்து ஆறுதல் தெரிவித்த ராகுல் புதிய சைக்கிள் ஒன்றை வாங்கிக் கொடுப்பதாக உறுதியளித்தார். அதன்படி புதிய சைக்கிளை பெற்றுக்கொண்ட சிறுவன் அமிர்பால் சிங் ராகுலுக்கு வீடியோ கால் வாயிலாக நன்றி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் 100 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ராவண பாரதி என்ற ஊர்வலம் இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. ராவணனின் தாய் வழி தாத்தா ரிஷி பரத்வாஜர் இந்த நகரில் வசித்து வந்தார் என்ற நம்பிக்கையில் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டு வருகிறது. ராமலீலா நிகழ்ச்சிகளின் தொடக்கமாக இந்த ராவணா பாரத் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.
இளையராஜாவின் இசையில் உள்ள ஆன்மாவை வேறு எவரிடமும் உணர்ந்ததில்லை என்று கூறியுள்ள இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, மூளையை பாதுகாக்க புதுவிதமான தொழில்நுட்பம் வந்தால் அதனை பயன்படுத்தி இளையராஜா மூளையை பாதுகாக்க வேண்டும் என்றார். விஜய் ஆண்டனியின் நடிப்பில் சக்தி திருமகன் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் மதுரையை அடுத்த பரவையில் உள்ள பெண்கள் கலைக்கல்லூரியில் மாணவிகளுடன் படக்குழுவினர் கலந்துரையாடினர். ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு மூளை ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு டெக்னாலஜி அந்த மூளையை மட்டும் கல்வி பத்திரமா வச்சுக்க முடியும்னு சொன்னால் ராஜா சார் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு மூளை. ஆக்சுவலாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.